ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இந்த வீடியோவில் சங்கரா மீன் தலை மட்டும் போட்டு சூப்பராக மண்சட்டியில் மீன் குழம்பு வச்சு காமிக்க போகிறேன். ரசம் வைக்கிற நேரம் கூட ஆகாதுங்க, அவ்வளோ குயிக்காகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி மண்சட்டியில் செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். மண்சட்டி எடுத்துக்கோங்க. இதில் தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக இது கூட புளி சேர்க்கணும். நான் ஏற்கனவே புளியை ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதை கரைச்சி கிண்ணம் நிறைய நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரசத்துக்கு கரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கை வச்சு எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கணும். அதில் இருக்கக்கூடிய தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ரசம் கரைக்கிற மாதிரியே கரைச்சிக்கணும். இது வரைக்கும் நம்ம ஸ்டவ்லேயே வைக்கல, கீழே தான் வச்சு கரைச்சிக்கிட்டு இருக்கோம். நல்லா கரைச்சிடணுங்க. கரைச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க, உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, மண்சட்டியை ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ நான் தட்டு போட்டுட்டேன், கொதிக்கட்டும். இப்போ இந்த கேப்பில் இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் கடுகு பொரிய விட்டுடுங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்குங்க, பூண்டு ஒரு 10-15 பல்லு சேர்த்துக்குங்க, ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. ரொம்ப அப்படியே வதங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. லைட்டாக அப்படியே எண்ணெயில் வதக்கிட்டு அதை இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்க இந்த குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தட்டு போட்டு நம்ம மூடி விட போகிறோம். இப்போ ஸ்டவ்வை நீங்கள் நல்லாவே கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. இப்போ இந்த கேப்பில் மீன் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் மீன் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி நல்லா அப்படியே பொங்கி பொங்கி கொதிக்குது பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வாசனையாக நல்லா திக்காகிடும். குழம்பு திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ க்ளீன் பண்ண மீன், நான் சங்கரா மீனுடைய தலை மட்டும் போட்டு குழம்பு வைக்கிறேன். அந்த தலையை சேர்த்துக்கலாம். மீன் சேர்க்குறப்ப கண்டிப்பாக ஸ்டவ் சிம்மில் இருக்கணும். குழம்பு நல்லா கொதித்து திக்காகி இருக்கணும். இப்போ மீன் எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழைகளை பொடியாக நறுக்கிட்டு கூடவே சேர்த்துக்குங்க. மீன் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா போதுமானதாக இருக்கும். மண்சட்டி அப்படின்றதுனால நான் ஒரு 3 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிவிடுவேன். அந்த அனல்லையே பார்த்தீங்கன்னா நல்லா மீன் வெந்துடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல ருசியாக குயிக்காக ரசம் வைக்கிற டைமுக்குள்ளே நம்ம மீன் குழம்பு வச்சாச்சு. சங்கரா மீனுடைய தலை மட்டும் போட்டு வச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ருசி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் மண்சட்டியில் வைக்கிறப்ப சொல்லவே வேணாங்க, அட்டகாசமாக இருக்கும். மறுநாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். பை.